ஏற்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்கு சொந்தமான கடையை முறையாக ஏலம் எடுத்த தம்பதியை ஏற்காடு அதிமுக எம்எல்ஏ கணவர் உள்ளிட்ட அதிமுகவினர் மிரட்டி பணம் கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஏற்காடு சந்தைப்பேட்டையில் உள்ள ஒரு கடையை விஜயகுமார் பிரியா தம்பதி ஏலம் எடுத்து நடத்தி வருகின்றனர். அவர்களை நேரில் சந்தித்த ஏற்காடு அதிமுக எம்எல்ஏ சித்ரா, கணவர் குணசேகரன் மற்றும் பேரவை ஒன்றிய செயலாளர் மாயன் ஆகியோர் கடை ஏலம் எடுத்தாலும் தங்களுக்கு 30,000 ரூபாய் தர வேண்டும், இல்லை என்றால் கடையை நடத்தவிட மாட்டோம் என்று கூறி மிரட்டிச் சென்றனர். கொடுக்க மறுத்த அவர்களை அதிமுக எம்எல்ஏ சித்ராவின் கணவர் மற்றும் அதிமுகவினர் மிரட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வருகிறது. ஒரு கடை எடுக்கலான்ட்டு, ஏன்னா இடம் வசதி பத்தல ஒரு கடை எடுக்கலான்ட்டு பக்கத்தில் ஒரு கடை நம்ம எடுத்துருக்குறோம். அந்த கடையில் நமக்கு ஆப்போசிட்டாக பார்த்திங்கன்னா அதிமுக மாயம் ஏடிஎம்கே எம்எல்ஏ சித்ரா அவங்க வீட்டுக்காரரும் எங்கள் கூட டெண்டர் காசை கட்டி எனக்கு கமிஷன் கொடுத்தா கடை உங்களுக்கு இது பண்ணித்தரோம் அப்படின்ட்டு ரொம்ப அட்டோலியம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, கமிஷன் கொடுத்தா தான் கடையை நீங்கள் ரன் பண்ண முடியும். அதாவது காசு கொடுத்தா 30,000 காசு கொடுத்தா தான் நீங்கள் கடை நடத்த முடியும், இல்லைனா பூட்டிடுவோம். பூட்டிட்டு காசு கொடுத்ததுக்கப்புறம் கடையை நடத்துங்கன்ட்டு டெய்லியும் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. டெய்லி காசு வேணும்னு என்னை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. என்னை மன உளைச்சிருக்கு. என்கிட்ட இல்லைன்னு நேற்று நான் சொல்லிட்டேன். நான் ஒரு இடத்துல வாங்கி தான் காசை தருவேன்னு சொன்னதுக்கு நீ எத்தனை வாட்டி சொல்லுவீங்கன்னு சொல்லி எங்களை அவங்க இது பண்ணுறாங்க, அவமானப்படுத்துறாங்க. கடை நான் நடத்துகிற இடத்துல என்கிட்ட நேற்று அவங்க பேசுறதுனால தான் நான் பேச வேண்டியது வருது. என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, இருந்தால் தான் நான் கொடுக்க முடியும். இதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி